Taste the Daily. உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதை மூடி மறைக்கும் முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் சீரழியும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முழு பொறுப்பேற்று விடியா திமுக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும்போது இனி இதுபோல் நடக்காது என்று விடியா திமுக முதல்வர் சொல்வதும் மீண்டும் கள்ளச்சாராயத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான ரா சம்பந்தன் காலமானார். ஈழத்தமிழர்களின் குரலாக இலங்கை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த சம்பந்தன் மறைவால் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் சோகம். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். ஈழ தமிழ்ச் சங்கத்தின் மிக பெரும் தூணாக திகழ்ந்தவர் ரா சம்பந்தன் என புகழாரம். தமிழின தலைவரான ரா சம்பந்தனின் இழப்பு ஈழத்தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்று. ரா சம்பந்தனாரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு மருத்துவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தன்னலம் பாராமல் மக்கள் நலனுக்காக மகத்தான சேவையாற்றும் மருத்துவர்களுக்கு வாழ்த்து என புகழாரம். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாள் வாழ்த்து. பொது வாழ்வில் பல்வேறு உச்சங்களை தொட்ட வெங்கையா நாயுடு பூர உடல் நலத்துடன் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுவதாக கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை. கள்ளச்சாராயம் காய்ச்சும் கல்வராயன் மலை மக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு விசாரணை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 11 பேருக்கு 3 நாள் போலீஸ் காவல். சிபிசிஐடி போலீசார் 5 நாள் காவல் கோரிய நிலையில் 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. விடியா ஆட்சியில் டிஜிட்டல் முறையில் கூட டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கியதை அம்பலப்படுத்திய சிஏஜி அறிக்கை. மது பாட்டிலின் விலையை உயர்த்திய போதும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை டாஸ்மாக் செலுத்தாததும் அம்பலம். தமிழகத்தில் தொடர்ந்து பலரையும் கைது செய்து வரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பவர்களை கூட எழுப்பிவிடலாம், ஆனால் ஒருங்கிணைந்த குற்ற உளவு பிரிவு போலீசாரை எழுப்பவே முடியாது என மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொள்ள மாட்டார் என தகவல். இதுதான் விடியா மாடல் ஆட்சியின் உயர்கல்வித்துறை மேம்பாடா என மக்கள் கேள்வி. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பரபரப்பு. ஒரே சமயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டதால் தள்ளுமுள்ளு. நாட்டில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டம். 3 சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷம். வேண்டாம் 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 புதிய சட்டம் வேண்டாம் புதிய சட்டம் வேண்டாம் 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 புதிய சட்டம் வேண்டாம் புதிய சட்டம் வேண்டாம் பெயரை மாற்று பெயரை மாற்று பெயரை மாற்று பெயரை மாற்று சமஸ்கிருத பெயரை மாற்று சமஸ்கிருத பெயரை மாற்று. கரூர் அருகே பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலை மறியல். 3 ஆண்டுகளாக சமுதாய கூடத்தில் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் ஆவேசமடைந்து மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள். புதுக்கோட்டை அருகே பெட்டிக்கடைகள் மற்றும் கூட்டுறவு வங்கி ஏடிஎம் கண்ணாடியை உடைத்து கஞ்சா போதை ஆசாமிகள் அட்டூழியம். சட்ட அமைச்சரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் ஜால்ரா போடுவதை விடுத்து சட்டம் ஒழுங்கை கவனிக்க மக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டி போடச் சொன்ன அதிமுக கவுன்சிலரை தாக்க முயற்சி. அதிமுக கவுன்சிலர் அக்ஷயா கண்ணனை தாக்க முயற்சித்து மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார்.
தூக்கு 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 கார்பரேஷன் ஊழியரா தொழுதியா நீ வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அழி வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அழி. பாஜகவில் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சாய் சத்யன் தலைமறைவு என தகவல். நோட்டா நாகராஜனின் வலதுகரமான சாய் சத்யன் பாஜக நிர்வாகி பாலசுப்ரமணியத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் 7:30 சிக்கிய பரிதாபம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கஞ்சா பொட்டலங்களுடன் 2 சிக்கினர். விடிய ஆட்சியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பதால் பெற்றோர் கலக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் வீடுகளை பூட்டிவிட்டு அரை மணி நேரம் கூட வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாக மக்கள் குமுறல். திருப்பூரில் 13 வயது பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்து சென்ற நபர் போக்சோவில் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்த போலீஸ். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையால் கைது. தனுஷ்கோடியில் இருந்து மீன்பிடிக்க சென்றவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கொந்தளிப்பு. 25 தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டனம். பாம்பனில் கடலில் இறங்கியும் சாலை மறியலில் ஈடுபட்டும் மீனவர்கள் போராட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. திரும்பிய இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் கடும் அவதி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கம்மாத்தி, குச்சிமூச்சி, இருவயல் மற்றும் தேவர்சோலை பேரூராட்சிகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்தில் உயிர் பயத்துடன் பயணிக்கும் பயணிகள். பட்டி டிங்கரிங் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த அரசு பேருந்தில் ரிவிட் ஆணிகள், நட்டுகள் சிதறி கிடந்ததால் பயணிகள் அச்சம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் புதுக்குளம் கண்மாயில் தனியார் நிறுவனங்கள் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு. நீர்பிடிப்பு பகுதி என்பதால் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை சீரமைக்க விடிய அரசு முன்வராததால் இரத்த கண்ணீர் வடிக்கும் ஆன்மீக பக்தர்கள். கோடிக்கணக்கான பணம் கையிருப்பில் உள்ள போதும் கோவில் வளர்ச்சி மற்றும் புனரமைப்பில் அலட்சியம் என ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வெகு விமர்சையாக நடந்த திரிபுர சுந்தரி சமேத திருபிரம்பிநாதர் கோவில் கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைப்பு.
வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எப்போது குறையும் என குஜராத் மாடல் அரசுக்கு இல்லத்தரசிகள் கேள்வி. கர்நாடகாவில் பானிபூரியில் நடத்தப்பட்ட ஆய்வில் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருள் கலந்திருப்பது அம்பலம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எப்போது உறக்கம் கலைத்து பானிபூரியை ஆய்வு செய்வார்கள் என மக்கள் கேள்வி. மத்திய புலனாய்வு அமைப்பினரை தவறாக பயன்படுத்தும் குஜராத் மாடல் அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தர்ணா. கைகளில் பதாகைகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். வாயில் நுழைய முடியாத பெயர்களை கிரிமினல் சட்டத்திற்கு சூட்டிய குஜராத் மாடல் அரசு. இன்று முதல் புதிய சட்டங்கள் அமலாகும் நிலையில் பெயருக்கும் சட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதால் தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் டெல்லியில் தெருவோர வியாபாரிக்கு எதிராக முதல் வழக்கு பதிவு. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் அதில் ஒரு குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார். மகாராஷ்டிராவில் கனமழை ஓய்ந்த நிலையில் சாலையில் ஒய்யாரமாக வலம் வந்த முதலை. தில்லாக வலம் வந்த முதலைக்கு அஞ்சி பின்வாங்கிய வாகனங்கள். ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் அதிர்ஷ்டவசமாக கோப்பையை வென்ற ஜார்ஜ் ரசல். 64வது லாப்பில் மேக்ஸ் வெஸ்டாப்பன் மற்றும் லாண்டா நோரிஸ் கார்கள் மோதிக்கொண்டதால் ரசல் பக்கம் வீசிய அதிர்ஷ்ட காற்று.